அனைவருக்கும் வணக்கம். கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடும் ஒரு முகம், அவருடைய நிழல் விழுந்தாலே உலகமே குலுங்கும். சினிமால அவர் ஒரு ஹீரோ. ஆனா அந்த ஹீரோக்குள்ள ஒரு மனுஷன் அமைதியா கேள்வியுடன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். புகழோட உச்சியில இருந்தாலும் அவர் மனசுல ஒரு கேள்வி, இது மட்டும் போதுமா? அந்த கேள்வி ஒரு நாள் தோன்றியதுல பல ஆண்டுகளா அவரோட மனசுல அமைதியா இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் தான் அவர் மக்களோட பாதையை தேர்ந்தெடுத்தாரு. ரசிகர் மன்றம் மக்கள் சேவையா மாறிச்சு. பசின்னு வந்தவங்களுக்கு உணவு, கல்வி தேடியவர்களுக்கு உதவி. அவர் செஞ்சது சத்தமா இல்ல, ஆனா அதுல ஒரு உண்மை இருந்துச்சு. ஒரு நாள் அந்த உண்மை ஒரு அறிவிப்பா மாறுச்சு. அதுதான் தமிழக வெற்றி கழகம். அது ஒரு பேர் மாத்திரம் இல்ல, ஒரு புதிய திசை. பணம், புகழ் எல்லாம் இருந்தப்பவும் அதெல்லாம் விட அவர் மக்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரு. அந்த முடிவு ஒரு தியாகம். களம் இறங்கிய பிறகு அவர் ஒரு நடிகனா பேசல, ஒரு தலைவரா பேசினார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அந்த ஒரு வரி அவருடைய அரசியலுடைய அடித்தளத்தை போட்டுச்சு. விமர்சனங்கள் வந்துச்சு, பல தடைகள் வந்துச்சு. ஆனா அவர் அமைதியா முன்னேறார். ஏன்னா அவர் முன்னார். தன்னுடைய எதிரி யார் முக்கியம் இல்ல, என் மக்கள் யார் அப்படின்னு யோசிச்சாரு. அந்த எளிமை அவரை வேறுபடுத்துச்சு. ஒரு நடிகன் அரசியலுக்கு வரல, ஒரு மனிதன் மக்களுக்காக தனது பயணத்தை தொடங்கினாரு. திரையில ஹீரோ ஆகலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில தலைவனா மாற மக்களின் நம்பிக்கை மிகப்பெரிய சக்தி. இது ஒரு மனிதனின் கதை அல்ல, மாற்றத்தை விரும்பும் கோடிக்கணக்கான மக்களின் எழுச்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.